ஏண்டியாத்தா உன் மாமா விஷயத்துல சாக்கறது யாருன்னு சொன்னனே கேட்டியா நீ? சுத்த தெங்கனையா இருக்கேடி நீ. இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி, அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் எம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க. என்ன பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தொடறீங்க பாப்பா, தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியப்பா. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த, ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா, ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கால. நீ சாப்பிட்ட எச்ச இலையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பேன் தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்ப வளர்த்துக்கிட்டதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி. இது வரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பளை, மனச மாத்திக்கலாம். ஆனா அது பொட்ட புள்ள பாரு. சந்தியான்னு ஒருத்தைய நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இவ என் வயித்துல பிறந்திருந்தான்னா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயித்துலயோ பிறந்து என்னையே ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காளே இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்னை கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்லப்பா ஆயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமில்ல, என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும். நான் வரேன். இதுக்கு பேர்தான் விதின்னா இதை ஏத்துக்கிறத தவிர நாம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? வருது உன்னையும் மச்சானும் எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மேல விஷம் குடிச்சிச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா, தம்பி, பாப்பா இப்படி செஞ்சிட்டியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். அழாதீங்க மாமா. சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா.
போற நேரத்திலயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னம்மா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா. மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையே அனுப்பி வைக்கணும். பாப்பா, தப்பில்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவ நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. அக்கா வந்து மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா. மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சே. அடி அத்தாடி, எம்புட்டு வலி. அப்பா ஏண்டி, ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுன்னா அம்பிட்டு சுழுவாவ நடக்கும்? அடியும் மிதியும் தாங்கிக்கத்தான் வேணும். ஆமா, பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்ள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மேல வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. மச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்ள, இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா. அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். ச்சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. மச்சான், உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது. அது சரி. பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா, நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலியை கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவ கேட்டா, அதுவும் என் மேல உள்ள ஆசையிலம்ப. அப்படித்தானே? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு இரும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போடுவேன்னு தெரியுமில்ல. ஏய், பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய். நான் கடைசியா சொல்றதுதான், நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேண்டாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன்.
வேண்டியதை சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாளா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு தாலையில எவனாலும் கை வச்சுங்க, கைய இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது கிடையாது, எவனாலும் கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கழுத்தை அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. வாமினா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா. கூட பிறந்த அக்காளும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா. என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா, நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். நான் போக மாட்டேன். மாமோய் மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏ மாமா, டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன், அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேட்கிற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா, முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? கைய விடு. நானும் உன் மச்சான் தாண்டி. இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி? எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கல இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா. ஏய், உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி.